அண்ணனை காப்பாத்து. என்ன கஷ்டமா இருந்தாலும் எனக்கு கொடு. அவரை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. பிள்ளை பொண்டாட்டி சொந்த பந்தம்னு எந்த சந்தோஷத்தையுமே அவரு அனுபவிக்கல. அவர் உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்குது. அதையும் எடுத்துறாத கடவுளே. அம்மா, மாமா நல்லா இருக்காராம். இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. இனி மாமாக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாம். தைரியமா இருமா, சீக்கிரமே நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். மாமா கண்ணு முடிச்சு நம்ம கிட்ட பேசுவாரு, நம்மளையும் ஏத்துப்பாரு. என்ன மீனா, நீயும் மாறிட்டியா? இல்லண்ணே, அவரை 4 பேர் பார்த்து அவருக்காக சாமி கிட்ட நல்லதா வேண்டுனா அது அவருக்கு நல்லது தானே. அதுல என்ன தப்பு இருக்கு? எதை எதை தடுக்கணுங்கிற ஒரு முறை இருக்கு. இல்ல, இது சரியா வராது. மீனாவும் நம்ம கைய விட்டு போனா இந்த வீட்டுல நமக்குன்னு எந்த நம்பிக்கை இல்லாம போயிடும். இத உடனே சரி பண்ணி ஆகணும். மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரமா குணமாயிடுவீங்க. நாங்கெல்லாம் உங்க கூட தான் இருக்கோம் மாமா. உங்க மனசுக்கு நெருக்கமானவங்க எல்லாரும் பக்கத்துல வந்துட்டோம். நீங்க கண்டிப்பா நல்லா ஆயிருவீங்க. ப்ரோ, அப்போ இந்த வீட்டுல புதுசா ஒரு லவ் ட்ராக் ஓபன் ஆயிருக்கு. இத நான் கவனிக்கவே இல்லையே. ப்ரோ இது புதுசுலாம் இல்ல ப்ரோ, ரொம்ப பழசுதான். எப்பவுமே அவ மட்டும்தான் எனக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் லவ், கரண்ட் லவ் எல்லாமே அவதான். கொஞ்ச நாள் விலகி இருந்ததுல அவளும் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்துல பக்கத்துல இருந்தா தானே அவளுக்கும் என் மேல கொஞ்சம் பிரியம் வரும். கரெக்டா ரூட்ட முடிச்சு போய்கிட்டு இருக்கிய. அடேங்கப்பா, ஏன்டா உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமாடா? அதுவும் சரிதான். அப்ப இந்த வீட்டுல எனக்கு மட்டும்தான் ஆள் இல்ல. என்னடா சோதிக்கிறீங்க பாருங்க. முதல்ல ஏன் கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் உங்களுக்கு தான். இங்க பாரு, இதேதான் அவனும் சொன்னான். கல்யாணம் பண்ணி போயிட்டானா? நம்புங்க ப்ரோ. அததான் நம்பிக்கிட்டு இருக்கேன். சரி போ போ, என்னத்த பண்றது. ஜாலிதான், என்ஜாய்டா. நாம ஊர்ல இருக்கிறவெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்ப சிங்கிளா நின்றுகிட்டு இருக்கோம். என்ன தனியா பழம் போட்டானுங்க. அந்த பக்கம் யாரும் லவ் பண்றாங்களா? அம்மோ, முத்து ஏன் அழற? முத்து அண்ணன் பிரகாஷ் தானே நல்லா இருக்காரு. வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துட்டோம். இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. உன் புள்ள தமிழ் அவருக்கு புது டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கா. நீ நம்பிக்கையா இருக்கலாமோ? இது எல்லாமே என்னாலதான். அன்னைக்கு நான் பண்ண தப்பால தானே அண்ணனுக்கு இந்த மாதிரி நிலைமை. அம்மு, என்ன பேசுற நீ? விதி அவருக்கு இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்லாமோ? உங்க எல்லாருடைய வேண்டுதலும் நம்பிக்கையும் தான் நம்ம பிரகாஷ காப்பாத்திருக்கு. முத்து,
என்னை எப்படியாவது எங்க அண்ணனை பார்க்க வைக்கிறியா? இவ்ளோ பக்கத்துல இருந்தோம் அண்ணனை ஒரு நாள் கூட என்னால பார்க்க முடியல. அவர்கிட்ட 4 வார்த்தை கூட பேச முடியல. கஷ்டமா இருக்கு முத்து. நல்லா எதுக்கு இருக்கணும்னு எனக்கு தோணுது. என்ன பேசுற அம்மு நீ? கூட பிறந்த ரத்தம் அவருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது பக்கத்துல இருந்து ஆறுதல் கூட என்னால சொல்ல முடியலையே. ஒருவேளை அவர் என் குரலை கேட்டு குணமாகலால, மனசுக்குள்ள என்ன பத்தின ஏக்கம் இருக்கலால. எனக்கு இருக்கிற மாதிரி தானே என் அண்ணனுக்கும் இருக்கும். பிளீஸ் முத்து, எப்படியாவது என் அண்ணனை பார்க்கவே. உன் கால கூட நான் விழறேன். என்ன பண்ற நீ? சரி இரு, வீட்ல யாராவது இருக்காங்களான்னு நான் போய் பாத்துட்டு வந்து கூட்டிட்டு போறேன். சரியா? இங்க இரு. அம்மாவை எப்படி கூட்டிட்டு வருது? மேல போய் யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வருவோம்.